ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு பிரஜன் இப்படி பேசுவார் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக பிரஜன் சாண்ட்ராக்கு சுத்தமாக சுபிக்ஷாவை பிடிக்காது, அது முதல்லேருந்து நம்மளுக்கு தெரியும். அதனால தான் நாமினேஷன்ஸ் டைம்லையும் இந்த தர டாஸ்க்லேயும் வந்து சுபிக்ஷாவை முதல்ல வந்து சாச்சாங்க. இப்போ என்னன்னா இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை வந்திருக்கும். சாண்ட்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போய் உள்ளே போய் அழுதுருப்பாங்க. கூட திவ்யாவும் இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த டைம் வந்து சுபிக்ஷா வருவாங்க. அவங்க எதர்ச்சியாக வந்தாங்களா இல்லை வேணும்ட்டு வந்தாங்களான்றது தெரியாது. பட் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வருவாங்க, வந்து கதவை தட்டுவாங்க. நாங்கள் உள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க திவ்யா வரதுக்கு டைம் ஆகுமா அப்படின்னு அதை கேட்க மாட்டாங்க, அங்கேயே நின்றுட்டே இருந்திருப்பாங்க. இவங்க இங்கே இருக்கிறதே தெரிஞ்சிருச்சு உள்ள திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும். உடனே நாங்கள் வரதுக்கு வெளியே வரதுக்கு டைம் ஆகுமா, நான் உள்ளே வந்து ட்ரெஸ் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோடனே அவங்க போயிடுவாங்க. இதை வந்துட்டு இப்போ பிரஜன் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க சாண்ட்ரா, நாங்கள் உள்ளே அழுகிறோம், இவ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த பாத்ரூம்க்கு எதுக்கு வரா, அங்கே தானே அவனுக்கு பாத்ரூம், இங்கே எதுக்கு வரா, வந்து அப்படியே ஒட்டு கேட்குறது, நாங்கள் உள்ளே என்ன பேசுகிறோம் ஒட்டு கேட்குறா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு கலவரம் பண்ணியிருப்பாங்க சாம்பார் ஸ்குவாட்ஸ். அப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிண்டல் பண்ணியிருப்பாங்க சுபிக்ஷாவை சாண்ட்ரா. அப்போ வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து சுபிக்ஷா வந்துட்டு அப்படியே ஃபேஸை பார்த்துட்டே சாப்பிட்ருப்பாங்க. சபருக்கு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, என்ன நீ அவங்க பக்கம் நீ சாஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டிருப்பார் இல்லையா? அதை வந்துட்டு இவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க, அப்பயே கலாச்சிருக்காங்களாம் நம்ம சுபிக்ஷாவை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சோத்தை பார்க்குறியா இல்லை என் மூஞ்சை பார்க்குறியா அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்கிறார் பிரஜன், ஏன் திரும்பி காட்ட வேண்டியதானே அப்படின்னு. எவ்வளோ மோசமான வேர்டு பாருங்கள். திரும்பி காட்டவேன்னு சொன்னோடனே அவங்க இல்லை கேமரா இருந்துச்சு அதான் விட்டுட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சுபிக்ஷாவுக்கு வந்து இவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை ஒட்டு கேட்குறதா வேலை அப்படின்னு. ஒட்டு கேட்குறாங்களோ விட்டு கேட்குறாங்களோ அது அவங்களுடைய விஷயங்கள். அதுக்கு வாய் வார்த்தைகள் ஒன்று இருக்குல்ல, ஒரு மேனஸ்ன்னு ஒன்று இருக்குது. உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு பேசவே தெரியல, அது தெரியல இது தெரியலன்னு சொல்லிட்டு தான் இந்த 4 வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தவங்க முதல்ல இந்த மாதிரி பேசலாமா? அதுவும் பிரஜன் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரி இருக்கார், சுற்றி கேமரா இருக்குது, இப்படி பேசலாமா? நான் ரொம்ப அப்செட். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்த நபர் இந்த மாதிரி பேசுவான்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஸோ இது வந்துட்டு வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதே மாதிரி எக்கச்சக்கமான பேர் உள்ள பேசிகிட்டே இருக்காங்க. இது எப்போ வந்து இதுக்கு ஒரு எண்டு கார்டு வரும்னு தெரியல. ஆனால் சொல்லிட்டு தான் இருக்கார் விஜய் சேதுபதி, சொல்லிட்டு தான் இருக்கார். அந்த பீப் சொல்லும்போதே வந்து சொன்னார் குழந்தைகளை வச்சு பார்க்க முடியல அது இதுன்ட்டு. பட் இன்றைக்கி பிரஜன் சொல்லுவார்னு நான் நினச்சி பார்க்கல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.